ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன்லாம் மூவ் ஆகுது. பட் எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ் ட்ரெண்டில் கூட மார்க்கெட் க்ளோஸ் ஆகலாம். ஏன்னா நெகட்டிவ் ட்ரெண்ட் பெருசாக இல்லை. மார்க்கெட் வந்து நெகட்டிவில் போனாலும் என்னோட போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ சென்செக்ஸ் பார்க்கும்போது 94 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 77,864 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நிஃப்டி 50 5 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 24,325 பாயிண்ட்ஸில் போயிட்டு இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 114 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 55,866 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது போக பேங்க் நிஃப்டியில் யூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், பேங்க் ஆஃப் பரோடா ஃப்ளாட் நெகட்டிவ், கனரா பேங்க் 1.5% நெகட்டிவ், ஃபெடரல் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஐசிஐசிஐ பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், இண்டஸ்இண்ட் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் நெகட்டிவ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 1.5% நெகட்டிவ், எஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவ். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. இது போக ஃபஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆந்திர பிரதேஷில் அவங்க 2,200 கோடிக்கு புதுசாட்டு ஒரு பிளான் போட இருக்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு 2 ஃபேஸஸில் போடுறாங்க. 2029, 2032. ஸோ இதுக்கு வேண்டி டோட்டலாட்டு 2,200 கோடி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 9 லட்சம் யூனிட்ஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி அடிஷன் பண்ணுறாங்க. இது மூலமாட்டு 5,000 ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் எக்ஸ்பேன்ஷன், குறிப்பாட்டு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பேன்ஷனை பேஸ் பண்ணி போடுறாங்க. இது வந்து ராயல் என்ஃபீல்டு கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இது ராயல் என்ஃபீல்டுக்கு மட்டும் இல்லாமல் ஆந்திர பிரதேசுக்கும் பாசிட்டிவ் அப்டேட். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் கிரியேட் ஆக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாலிகாப் இந்தியாவோட Q4 ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7% வளர்ந்துருக்கு. சொந்த குவார்ட்டரில் 786 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 7% க்ரோத்து. எபிட்டா 13% வளர்ந்துருக்கு, 1,161 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8,865 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 27% வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட்டு எபிட்டா மார்ஜின் 13.1% இருக்குது. வயர்ஸ் அண்ட் கேபிள் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டராக இருக்குது உங்களுக்கு. 30% இயர் ஆன் இயர் பேசிஸில் க்ரோத் காமிச்சிருக்கு அந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் FMEG செக்மெண்ட், இது வந்து 47% ரெவன்யூ க்ரோத் காமிச்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். அந்த அவங்களோட ப்ராடக்ட் கேட்டகரிஸை பேஸ் பண்ணி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் EPC, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஒரு 15% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எபிட் மார்ஜின் 7.6% இருக்குது. ஃபுல் இயர் பேசிஸில் ரெவன்யூ 29% வளர்ந்துருக்கு, 28,884 கோடியாக இருக்குது. எபிட்டா 35% வளர்ந்துருக்கு, 4,006 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 32% வளர்ந்துருக்கு, 2,708 கோடியாக இருக்குது. ஃபினான்ஷியல் 26க்கு 47 ரூபா பெர் ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கம்பெனி. நெட் கேஷ் பொசிஷன் 4,190 கோடியாக இருக்குது. இதுவும் ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலி 47 ரூபா பெர் ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பாலிகேப். இன்றைக்கி 6% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 8,966 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது பாலிகேப் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இது பாலிகேப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. தீபக் ஃபெர்டிலைசர் இவங்க 120 கோடி ஒர்த் ஆஃப் அக்யூசிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. சேர்தம் கெமிக்கல்ஸ் அவங்க அந்த இதை வந்து அக்யூஷன் பண்ணியிருக்காங்க, சேர்தம் கெமிக்கல்ஸை. இது மூலமாட்ட அவங்களோட மைனிங் சொல்யூஷன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து தீபக் ஃபெர்டிலைசர் கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பிரிகேட் என்டர்பிரைசஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 41% ட்ராப் அவுட் ஆகிருக்கு. 2 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃப்ளாட்டாக விழுந்திருக்கு, 1,457 கோடியாக இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 1,460 கோடியாக இருக்குது. எபிட்டா 12% டவுனு, 364 கோடியாக இருக்குது. மார்ஜின் 28.5%லேருந்து 25.1% கம்மியாக இருக்குது. ரியல் எஸ்டேட் சேல்ஸ் 1.9 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்குது இந்த குவார்ட்டரில். அதோட சேல்ஸ் வேல்யூ 2,521 கோடி. ஆவரேஜ் ரியலைசேஷன் 12,915 இருக்குது. 7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 4 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 7 ப்ராஜெக்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது பிரிகேட் என்டர்பிரைசஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இது போக 2 ரூபா பெர் ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 1:3 அந்த ரேஷியோவில் போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் இன்னும் வரல, அது வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். இது பிரிகேட் என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் IIFL கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, 6% கிட்ட ரைஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து ஃபேர்ஃபேக்ஸ் கிட்டத்தட்ட 2,000 கோடி அளவுக்கு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 2,000 கோடி பார்த்தீங்கன்னா இதில் இன்ஃபியூஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாட்டு IIFL கேபிட்டல் சர்வீஸில் அவங்களோட ஸ்டேக் வந்து 51% இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ஃபேர்ஃபேக்ஸ் இந்தியா 2,000 கோடி இன்ஃபியூஷன் பண்ண பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்ஃபியூஷன் பண்ண பேசிஸில் இந்த பங்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் 6% பாசிட்டிவ் போயிருக்கு. இது வந்து IIFL பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஆட்டோ அவங்க வந்து பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ஃபுல் அப்டேட் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பைபேக் பார்க்கும்போது
5633 கோடி அந்த ஷேர் பைபேக்கோட மொத்த வேல்யூ. எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 12,000 ரூபா. ஒரு ஷேருக்கு 12,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 12,000 ரூபா பார்த்தீங்கன்னா இப்போ ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது லாஸ்ட்டு க்ளோசிங்கில் வந்து பார்க்கும்போது 16% கிட்ட அதோட ப்ரீமியம் இருக்குது. லாஸ்ட்டு க்ளோசிங் 10,300 சம்திங்கில் தான் இருந்துச்சு, 10,300 சம்திங்கில். ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது 16% கிட்ட ப்ரீமியம் வருது. எவ்வளோ பைபேக் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 4,694,000 ஷேர்ஸ், 4,694,000 ஷேர்ஸ் வந்து அவங்க ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட வேல்யூ பார்க்கும்போது 1.68% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி. டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்விட்டியில் 1.68% ஷேர் வந்து உங்கள்ட்ட தான் அவங்க ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னா பண்ணிக்கோங்க. பட் நான் பண்ணலை, ஏன்னா என்கிட்ட இப்போதைக்கு பஜாஜ் ஆட்டோ கிடையாது. நான்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு பஜாஜ் ஆட்டோ. லாஸ்ட் ரிசல்ட்ஸில் 150 ரூபா பெர் ஷேர் டிவிடன் கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது பஜாஜ் ஆட்டோ பைபேக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கேபிடி டெக்னாலஜிஸோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஏன்னா ப்ராஃபிட் 33% டவுன் இயர் ஆனர் பேசிஸில். இந்த குவார்ட்டரில் 33% ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. எவ்வளோ ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 163 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1,711 கோடியாக இருக்குது. சீக்வென்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 22% வளர்ந்துருக்கு. ரெவன்யூ 6% வளர்ந்துருக்கு. 5.25 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் நீ பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் 1,493 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இந்த குவார்ட்டரில் 1,493 கோடியாக இருக்குது. எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், மெட்டீரியல் காஸ்ட், ஃபினான்ஸ் காஸ்ட் இதெல்லாமே இந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்மில் பெருசாட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 1,434 ரூபா சம்திங்கில் அதோட ஷேர் ப்ரைஸ் இருக்குது. 50 க்ளோஸ் அரௌண்ட் 620 கிட்ட வரும். பட் என்னோட ஒப்பீனியன் இந்த பங்கில் வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து கேபிடி டெக்னாலஜிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். அது இல்லாமல் இஸ்ரேல் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி அவங்க அக்யூசிஷன் பண்ணாங்க. அதனால தான் மார்க்கெட்டில் அந்த பங்கு விழுதா அப்படின்லாம் நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் பண்ணிங்க. அதனால கிடையாது, ரிசல்ட்ஸ் கொஞ்சம் டவுன் போனதுனால இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேக்கை வந்து குறைச்சிருக்கிறாங்க. 13.57%லேருந்து 13.25% கம்மி பண்ணியிருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஹோல்டிங்ஸும் 13.26%லேருந்து 12.09% கம்மியாக இருக்குது. இது வந்து கேபிடி டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் சிஎஸ்சியோட Q4 ரிசல்ட்ஸ் நீங்கள் கமெண்டில் கூட கேட்டிருந்தீங்க. ப்ராஃபிட் மட்டுமே 17% வளர்ந்துருக்கு, 439 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4,096 கோடியாக இருக்குது. இது போக எபிட்டா 8.5% டிக்ளைன் ஆயிருக்கு, 743 கோடி. மார்ஜின் 20.94%லேருந்து 18.14% கம்மியாக இருக்குது. அது போக லேபர் கோட் இம்பேக்டில் ஒரு 35 கோடி, எம்ப்ளாயி பெனிஃபிட் அப்படிலாம் போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட ரினோவபிள் பவர் டைப்னு பார்க்கும்போது ஒரு 600 மெகாவாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கிரிட் கனெக்டர் விண்ட் சோலார் ஹைப்ரிட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிறாங்க. அடுத்து பார்க்கும்போது விஷ்மயா ரினோபிள்ஸ் இந்தியா ப்ராஜெக்ட் ப்ரைவேட் லிமிடெட் அது ஒரு 100 மெகாவாட். ஹெக்ஸா கிளைமேட் சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அவங்களுக்கு கூட ஒரு 100 மெகாவாட். புர்வா கிரீன் பவர் ப்ரைவேட் லிமிடெட் 300 மெகாவாட். ஸ்ப்ரிங் எனர்ஜி ப்ரைவேட் லிமிடெட் 100 மெகாவாட். ஸோ இது மாதிரி சில பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த 4 பவர் ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட்டுமே லாங் டேர்ம் சப்ளை அக்ரிமெண்ட் 25 இயர்ஸுக்கு வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதோட டேரிஃப் ரேஞ்ச் வந்து 3.74 kW/h to 3.75 kW/h அந்த ரேஞ்சில் அந்த ப்ராஜெக்டை வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சிஎஸ்சி லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பேடிஎம்மோட ரிசல்ட்ஸ் 184 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. 540 கோடி லாஸ்ட்லேருந்து 184 கோடி ப்ராஃபிட் பாதைக்கு திரும்பி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 18% வளர்ந்துருக்கு, 2,264 கோடி. 132 கோடி எபிட்டாவும் பாசிட்டிவ்க்கு மாறி இருக்குது, 88 கோடி லாஸ்ட்லேருந்து. எபிட்டா மார்ஜின் 6% இருக்குது, அது 5% நெகட்டிவ்லேருந்து 6% மாறி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பேமெண்ட் பிஸ்னஸ் மட்டுமே லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் 1,265 கோடியாக இருக்குது, 21% ரைஸ் ஆயிருக்கு. இது போக மெர்கண்ட் பேமெண்ட் வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இது கிராஸ் மெர்கண்டைஸ் வேல்யூ 27% வளர்ந்துருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஃபினான்ஷியல் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் 38% வளர்ந்துருக்கு. மார்க்கெட்டிங் சர்வீஸ் ரெவன்யூ 10% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கான்ட்ரிபியூஷன் அதாவது ப்ராஃபிட் வந்து 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 3% டிக்ளைன் ஆயிருக்கு. இது வந்து பேடிஎம் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி 1,476 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் பெல்லு கூட போட்டிருக்காங்க. மொபைல் எலக்ட்ரானிக் சிஸ்டம் பேஸ் கான்ட்ராக்ட். இது வந்து பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிட்டோட பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி இந்தியன் ரினோபிள் எனர்ஜி எக்ஸ்பான்ஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க.
க்ரீன் எனர்ஜியில் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு இந்தியாவில் க்ரீன் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறது சம்மந்தமாட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 408 கோடியாக இருக்குது. ப்ரொவிஷன்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 581 கோடியாக இருக்குது, 683 கோடியிலேருந்து கம்மியாக இருக்குது. 34 கோடி பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜினியஸ் அதில் போயிருக்கு. இயர் பேசிஸில் அது 85% கம்மியாக இருக்குது. ஏன்னா 224 கோடியிலேருந்து 34 கோடியாக கம்மியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 5.4% வளர்ந்துருக்கு, விச் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 915 கோடி. அதர் இன்கம் 33.5% கீழே விழுந்திருக்கு, 386 கோடி. திரிஷூர் பேஸ்ட் பேங்க் ஃபினான்ஷியல் 26 மட்டுமே நெட் ப்ராஃபிட் 1455 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஃபுல் இயர் பேசிஸில் 2373 கோடி. 45 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பேங்க் 45 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிராஸ் அட்வான்சஸ் 1 லட்சம் கோடியை டச் பண்ணியிருக்கு, 14.5% growth. டெபாசிட் 14.7% ரீச் பண்ணியிருக்கு, 1.23 lakh crore அந்த மார்க்கெட் டச் பண்ணியிருக்கிறாங்க. கிராஸ் என்பிஏ 3.20%லேருந்து 1.43% கம்மியாக இருக்குது. நெட் என்பிஏ 0.92%லேருந்து 0.29% கம்மியாக இருக்குது. ஸோ அசட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாட்ட அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஸ்டாக்கோட ப்ரைஸ் 42 சம்திங்கில் இருக்குது, பட் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சவுத் இந்தியன் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கலாமான்னா எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து 22 ரூபா தான் அதிகபட்சமாட்டு கன்சிடர் பண்ணது. 22 ரூபாவில் இருக்கும்போது பார்த்தது, இப்போ 42 ரூபாவில் இருக்குது. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வேணா ஒரு 30 ருபீஸ் கீழே போகும்போது பார்க்கலாம். இது வந்து சவுத் இந்தியன் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. கன்சாய் நிரலோக்கோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 112 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 184 கோடியாக இருக்குது, விச் மீன்ஸ் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. அது 12.8% வளர்ந்துருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1953 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட் எபிட்டா 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 216 கோடி. மார்ஜின் 9.12% 11.08% க்ரோத் காமிச்சிருக்கு. 250 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டல் டிவிடன் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் சேர்த்து 3.75 காசு வருது. இப்போது 250 காசு, இதுக்கு முன்னாடி ஒரு ₹1.25 காசு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாட்டு 3.75 காசு. இப்போ பார்த்தீங்கன்னா 250 காசு கொடுக்குறாங்க. இது வந்து கன்சாய் நிரலாக் பெயிண்ட்ஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. யுனைடெட் பெவரேஜ் வந்து ஒரு 500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் இம்பேக்ட், குறிப்பாட்டு இந்த வெஸ்ட் ஏஷியா வாரில் வந்து காஸ்ட் இம்பேக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 400லேருந்து 500 கோடி. ஸோ இதை வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாட்டி இவங்க மிட்டிகேட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க, ப்ளஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பிளான் போட்டிருக்காங்க. இது வந்து யுனைடெட் பெவரேஜை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் குறிப்பாட்டு இந்தியன் ஈக்விட்டிஸில் 3 lakh crore வந்து ரீச் பண்ணியிருக்கு ஜஸ்ட் 4 months ஆஃப் 2026. 2026 ஜஸ்ட் 4 monthsல 3 lakh crore அதை ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி டிஎஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிஎஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜெஃப்ரிஸ் வந்து ஹீரோ மோட்டார் காப்புக்கு அப்கிரேடை பூஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6248 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜெஃப்ரிஸ் ஹீரோ மோட்டார் காப்பு கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பாலிகேப் இவங்களோட ரிசல்ட்ஸும் பார்த்தோம், ஓரளவு பெட்டர் ரிசல்ட்ஸு. ஸ்டாக் ப்ரைஸ்லையும் அது இம்பேக்ட் ஆகிருந்துச்சு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பைக்கால் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பிரபுதாஸ் லீலாதார் பாலிகேப்புக்கு. பட் நான் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலை, ஏன்னா வேல்யூஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது பாலிகேப்பில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.